Hello everyone. இன்னைக்கு Know Your Literature-ல ஒரு poetic form நம்ம பார்க்க போறோம். Rhyme Royal. இது நிறைய பேருக்கு நமக்கு கேள்விப்பட்ட ஒரு poetic form தான். இத பத்தின சில டீடைல்ஸ் இன்னைக்கு நாம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So Rhyme Royal அப்படின்றது ஒரு historical poetic formங்க. சாசருடைய பீரியட், அதாவது 14th centuryல சாசரால கொண்டு வரப்பட்டது, poetryல கொண்டு வரப்பட்டது தான் இந்த Rhyme Royal. இது வந்து ஒரு 7 லைன் ஸ்டான்ஸா, போயம்ல ஒரு ஸ்டான்ஸா வந்து 7 லைன்ஸ் தான் இருக்கும் இந்த ரைம் ராயல்ல. இந்த 7 லைன் ஸ்டான்ஸா வந்து இயாம்பிக் பென்டாமீட்டர் ஃபார்ம்ல இருக்கும். இந்த இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்றதுல செப்பரேட்டா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இயாம்பிக்னா என்ன, பென்டாமீட்டர்னா என்ன அப்படின்றது அதுல உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். இந்த இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்றது, இயாம்பிக் அப்படின்றது ஒரு சிலபிள் அன்ஸ்ட்ரெஸ்டு ஃபாலோடு பை ஸ்ட்ரெஸ்ட், இதுதான் வந்து இயாம்பிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரைம் ராயல் ஒரு 7 லைன் ஸ்டான்ஸா, ஒரு லைன்ல நமக்கு பார்த்தீங்கன்னா 10 சிலபிள்ஸ் இருக்கும். ரைம் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும், அதாவது ரைம் ஸ்கீம் அப்படின்னா 7 லைன்ஸ் உடைய லாஸ்ட் வர வேர்டு, அந்த ரைம் ஸ்கீம் அப்படின்றது ஏபி ஏபி பிசிசி அப்படின்ற ரைம் ஸ்கீம்ல நமக்கு இருக்கும். இதுல போயட் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த 7 லைன்ஸ்ல ஒரு ஷிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த ஷிஃப்ட் அப்படின்றது அவங்களுடைய டோனுடைய மாற்றமா இருக்கலாம். அது எங்க வரும் இந்த ரைம் ஸ்கீம்ல, இந்த ரைம் ராயல் எங்க வரும் அப்படின்னா 5 லைன்ஸ்க்கு அப்புறம் வரும். ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ் ஒரு விதமாகவும் இருக்கும். லாஸ்ட் 2 லைன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே ஃபார்மா கொடுப்பாங்க. அதே ஒரே ஃபார்ம் இந்த சென்ஸ் ரைமிங் கப்லெட், ஒரே ரைம்ஸ்ல கொடுப்பாங்க. கடைசி 2 வார்த்தை பார்த்தீங்கன்னா லைட்டு நைட்டு அந்த மாதிரி முடிகிற மாதிரி ஒரே ரைம் ஸ்கீம்ல கொடுப்பாங்க. இந்த ராயல் அப்படின்ற நேம், இந்த ரைம் ராயல், ஓகேங்களா, இந்த ராயல் அப்படின்ற நேம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் கிங் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட். ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற ஜேம்ஸ், அவருடைய ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க், அதோடைய நேம் பார்த்தீங்கன்னா த கிங் ஸ்கொயர் அப்படின்னு. இவரும் இதே ஃபார்ம்ல தான், அதாவது இந்த ரைம் ராயல்ல தான் அவர் என்ன பண்ணாரு. ஸோ இதுல இருந்து தான் அந்த ராயல் அப்படின்ற நேம் என்ன ஆச்சு, இந்த பர்டிகுலர் ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப பாப்புலரான ரைட்டர்ஸ் யாரு அப்படின்னா சாசருங்க. அவருடைய கேண்டர்பரி டேல்ஸ் இந்த ஃபார்ம்ல ரைம் ராயல்ல தான் எழுதியிருக்கிறாரு. தொடர்ச்சியை நம்ம பார்க்கும்போது வில்லியம் ஷேக்ஸ்பியர் இருக்கிறாரு. அவருடைய போயம் த ரேப் ஆஃப் லுக்ரிசி அப்படின்றது இந்த பர்டிகுலர் ஃபார்ம்ல தான் எழுதப்படுது. அதே மாதிரி WH ஹார்டன் நமக்கு இருக்கிறாரு. அவருடைய போயம் த ஷீல்ட் ஆஃப் அகிலஸ் அப்படின்றதும் இதே ஃபார்ம்ல எழுதப்பட்டது. அப்ப ரைம் ராயல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பொயட்டிக் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை பத்தின இந்த இயாம்பிக் பென்டாமீட்டர் சிலபலை பத்தி வேற ஒரு பர்டிகுலர் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.